ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் இந்த பொண்ணு நல்லா இருக்காங்களா? இந்த பொண்ணு வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா யோசிங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், முடிஞ்ச அளவு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து நான் எம்ஃபில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வயிறு ஏதாவது ரொம்ப மேடாவாக தெரியுது, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி கான்செப்டே இந்த வயிறு தான்ப்பா, இந்த வயிறு தான்ப்பா. அதனால் வந்து இந்த வயிறை நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இவங்க தான்ப்பா எங்கள் வீட்டு குத்து விளக்கு, குலவிளக்கு, மூத்த மகாலட்சுமி, மூதேவி, எங்கள் அக்கா. எங்கள் அக்காவுக்குங்க திருமணமாகி ஒரு குழந்த பிறந்துருச்சு. ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். ஜாதகம் பார்க்க போனால் அப்போ எனக்கு 28 வயசு. 28 வயசில் எனக்கு சூரிய தசை நடக்குது. நான் மேஷ ராசி, எனக்கு சூரிய தசை நடக்குது. என்னோடய சூரியன் வந்து புதனோட கூடி இருப்பார், 9ஆம் இடத்துல இருப்பார். அதனால் வந்து ரொம்ப அமோகமான ஒரு சூரியன் தசை அது. அந்த 6 வருஷத்துலங்க, சூரிய தசையோட 6 வருஷத்தில் எங்கள் வீட்டில் 2 கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு வளகாப்பு, 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. 2 வளகாப்பு, 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. எங்கள் அண்ணனுக்கும் அப்போ தான் கல்யாணம், எங்கள் மூதேவிக்கும் அப்போ தான் கல்யாணம். எங்கள் அக்காவுக்கு நானும் பிஹெச்டி அப்போ தான் வாங்கினேன். அந்த 6 வருஷம் வந்து ரொம்ப அமோகமான வருஷம். மற்றவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம், அதாவது சூரியன் தனக்கு பிரயோஜனம் இல்லை, மற்ற உலகத்துக்கே ஒளி கொடுக்குன்ற மாதிரி என் ஜாதகம் அப்படியேப்பட்ட ஜாதகம். சரிங்களா? அந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார், அந்த ஜோசியக்காரர் சொன்னார், ஒரு பொண்ணு, அவர் வந்து ஒரு வயோதிகம் 80 வயசுக்காரர் சொன்னார், இந்த 7 மாதம் இந்த பொண்ணுக்கு கணக்கு, இந்த 7 மாதத்தில் இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தீர்களே ஆனால் இந்த பொண்ணோட வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அப்படி இந்த 7 மாதத்தில் இந்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலன்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு 20 வருஷத்துக்கு திருமணம் இல்லைன்னு சொன்னாங்கப்பா. அந்த ஜோசியக்காரர் சொன்னார். இன்றைக்கி 20ஆவது வருஷம் நான் நிற்கிறேன்ப்பா. 48ஆவது வயசில் நிற்கிறேன். ஆகலப்பா. கொஞ்சம் ஆசுவாசப்பட்டுக்கிட்டு வர்ற அழுகையை என்னன்னா, எங்கள் அக்காவுக்கு 100 பவுன் இருக்கும் போட்டாங்க. 20 லட்ச ரூபா செலவில் கல்யாணம். 8 சென்ட் வீடு அவங்களுக்கு எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுவும் கொடுக்கல, ஒரு 30 பவுன் கொடுத்தாங்க. என் தங்கச்சி ஒன்று இறந்து போச்சு இல்லையா, அதோட ஒரு 15 பவுன், என்னோட ஒரு 15 பவுன். அப்போதைக்கு தொடக்கத்தில் அவங்க கொடுத்தது 30 பவுன் தான். எங்கள் அப்பா சேர்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா பவுனு எனக்கு கொடுத்தாங்க, 30 பவுன் கொடுத்தாங்க. 60 பவுன் ஆச்சு. அப்புறம் நான் வேலைக்கு போன காலத்தில் கொஞ்சம் நெஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி எனக்கும் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் திருமணம்ங்கிறது என்னென்னா, அந்த வெளி உலகத்துக்கு பார்வை வந்து எங்கள் அக்கா கையில் தான் எல்லா சொத்தும் இருக்குது, அவங்க பார்த்து தான் இவங்களுக்கு பிச்சை போடணுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததாலங்க, ஒரு ஜட்ஜி மாப்பிள்ளை, விழுப்புரம் ஹைகோர்ட் ஜட்ஜி மாப்பிள்ளை, கடலூர் மஞ்சக்குப்பத்தில் மருத்துவர், கவர்மெண்ட் டாக்டர், அந்த அலைன்ஸு. அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு வழக்கறிஞர், சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர், அவர் பக்கத்து ஊருக்கார் அவர். இப்படி நிறைய வந்துச்சுங்க. எல்லா அலைன்ஸுமே வந்து நாங்கள் பொண்ணை உள்ளே கொடுக்குறோம், நாங்கள் பொண்ணை உள்ளேயே கொடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க அழக வச்சுட்டாங்க. அதான் எங்கள் அக்காவுக்கு திருமணமான உடனேவே, ஏன்னா அவங்க பந்துக்கள் தான், சொந்த பந்துக்கள் தான். சரி, இருந்தால் என்ன, நம்ம தங்கச்சி 4 டிகிரி வாங்கிடுச்சு, வந்திருக்காங்க, ஜட்ஜி மாப்பிள்ளை வந்திருக்காரு, கொடுத்துட்டு போவோமே, டாக்டரேட் முடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கலிங்க. ஏன்னா எங்கள் சொந்தத்தில் இருக்க மாப்பிள்ளை, எங்கள் சொந்தத்தில் இருக்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க 2 மாப்பிள்ளை சொந்தத்தில் இருந்துச்சு. 2 மாப்பிள்ளை. ஒரு மாப்பிள்ளை மாயவரத்தில் 10வது ஃபெயிலு அவனும். அந்த பையன் நல்ல பையன்தான், அவரை நம்ம அவன் பேச வாய்ப்பில்லை, நல்ல பையன், தென்னரசன் பேர். 10வது ஃபெயில் தான். வெளிநாட்டில் டிரைவர் வேலை தான் பார்த்தாப்புல. அவர் வந்து ரொம்ப வருஷமாக திருமணம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாராம். அவரை வந்து நாங்கள் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். 10th படித்தவனா அப்படிலாம் நீ கன்வின்ஸ் பண்ண ஆனால் விட்டுடுன்னு சொல்லி நான் அதுலேருந்து எட்ட வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க கொய்ந்தனார், திருமணமான உடனே அவங்க கொய்ந்தனார், அந்த கொய்ந்தனாருக்கு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நான் வந்து அந்த ஆணை மட்டும் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் வந்து அவங்க குடும்பம், அவங்க மாமா வீடு, எங்கள் அக்கா வீடு, எங்கள் மாமா, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எனக்கு கிடையாதுங்க. அவனை வந்து எங்கள் மாமா நான் கூப்பிட்டதே இல்லை, அவன் புருஷனை. ஏன்னா இது ஒரு ஊர் மேய்ஞ்சின்னா அவன் ஒரு ஊர் மேய்ஞ்சி, 2 ஊர் மேய்ஞ்சிக்கும் பொருத்தமாக இருக்கும். எனக்கு பிடிக்காது அதுங்க 2யும். ஒரு டைம் வந்து வளகாப்பு, முத வளகாப்பு போட்டு கல்யாணம் ஆகி ஒரு 7 மாதத்தில் வளகாப்பு போட்டு நான் வந்து அவங்க வீட்டுக்கு அப்போ நான் வளகாப்புக்காக நாங்கள் போனோமா, அப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோ வந்து
அதில் வந்தது அந்த வளகாப்பில் எடுத்த புகைப்படம் தான். சரிங்களா? இப்போ அந்த புகைப்படத்தை காட்டிட்டு பேசுகிறேன். இந்த வளகாப்புக்குங்க நான் பாருங்க இந்த பொண்ணு தான். நானும் போயிருக்கேன். எங்கள் சின்ன அண்ணன் மனைவி, எங்கள் நட அண்ணன், எங்கள் அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிருந்தாங்க. என்னை வந்து அவங்க கொய்ந்தனாருக்கு கட்டிக்கலன்ற அந்த ஒரு ஆத்திரம், ஒரு கோவம். அவனும் 10th ஃபெயிலு தான். மாடு கீடு மேய்ச்சிக்கிட்டு, ட்ரக்கு ஓட்டிக்கிட்டு, வைக்க அள்ளி போட்டுக்கிட்டு, விவசாய வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உளறி பேசுவாப்புல. அந்த உளறுவாயனுக்கு இது பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது எனக்கு எங்கள் அக்காவே பிடிக்காதுன்ற பட்சத்தில் அவங்க பந்துக்களை எனக்கு எப்படி பிடிக்கும். ஸோ நான் போக வேணாம் இந்த குடும்பத்துக்குன்னு நினச்சி நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்னா, அதனால் வந்துங்க நான் எதேச்சியாக பேசிகிட்டு இருந்தேன். அதாவது வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி. பெரிய பொண்ணு இதுதான் நந்தி மாரி உக்காந்துருந்துச்சு. 34 வயசுக்கு உக்காந்துருந்துச்சு இந்த மூதேவி. அதனால் 34 வயசுக்கு இந்த மூதேவி உக்காந்ததால தான் நமக்கு இன்னும் திருமணம் நடக்கலை. நமக்கு இனிமேல் திருமணம் நடந்துருன்ற அந்த ஒரு ஜாலி வந்து என்னோடய முகத்தில் தெரிஞ்சுதுங்க. அங்கே பாருங்கள், ஒரு சிரித்த முகம், எவ்வளோ ஒரு வெள்ளந்தியான முகம். அந்த ஒரு ஜாலி முகத்தில் இனிமேல் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுன்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். அந்த சந்தோஷத்தில் நான் என்ன சொல்லிட்டேன், வளகாப்பு விட்டு முடிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுங்க, நெக்ஸ்ட்டு எனக்கு தான் வளகாப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு எதேச்சியாக ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் பாருங்கள். அதுக்கு இந்த மாலை போட்ட மகாலட்சுமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகாலட்சுமி என்ன சொல்லுது, அங்கே ஒரு குவளை இருந்துச்சு, ஒரு பெரிய பித்தளை குவளை. அந்த குவளையை எடுத்து முழுங்கிடு, இப்பயே உட்கார வச்சு அழகாக போட்டுடுவோம்னு சொல்லி இந்த மாலை போட்ட மகாலட்சுமி சொல்லிச்சு பாருங்க. அதுக்கு இந்த மாலை போட்ட மகாலட்சுமிக்கு ஒரு சின்ன மாமியார் இருந்துச்சு. அது வந்து மாயவர விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு மனைவி இல்லாதான்னு பேர். அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்பயே குவளையை முழுங்கின மாதிரி தான் இருக்குது வயிறு, அப்படியே உட்கார வச்சு வளகா போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாக்கா, அந்த உலர்வாயனை கட்டிக்கலான்ற ஆத்திரத்தில் அப்படி பேசுனாங்க. நீங்களே சொல்லுங்கள், இந்த வயிறை பார்த்தா புள்ளதாச்சி வயிறாவா தெரியுது? இந்த பொம்பளையை பார்த்தா அவ்வளோ குண்டா, இதை இந்த ரோஸ் புடவை இவங்கள பார்த்தா அவ்வளோ குண்டாவா தெரியுது? நான் அங்கேருந்து அழுதுகிட்டே நான் கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதே இந்த லைவ் போடும்போது சில பேர் கேட்குறாங்க, வந்து மனசில் இருக்கிற கஷ்டம்லாம் போயிடுச்சாங்கிறாங்க. எப்படி போகும் சொல்லுங்கள்? இந்த கஷ்டம்லாம் போகுமா மனசுலேருந்து? இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் நான் இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த மாதிரிலாம் வந்துங்க என்னை வந்து கொடுவாய் கழுகா, கலிங்கத்து புறணியில் வர்ற பிணந்து நீ கழுகா என்னை பிடுங்கி தின்ன உறவுகள் தான் என்னை சுற்றி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுப்பா, அதான் சொல்லி நான் எடுத்தேன். ஓகேவா? நன்றி.